ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். வாங்க, என்னோடய சேனலில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இங்கே பாருங்கள், இது வந்து உப்பு சாறு தான். நாங்கள் சால்ட் உப்பு இதில் போட்டுட்டு சாப்பிடும்போது எடுத்துக்கிறக்காக வச்சுருப்பேன். இது வந்து கீழே விழுந்து மூடி உடஞ்சி போச்சு. ஒரு இடத்துல மட்டும் நல்லாயிருக்கு மூடி. ஸோ அந்த இடத்துல மட்டும் உடஞ்சிருக்கு பாருங்கள். அதை வந்து நம்ம அதில் கிராக்காக இருக்கிறதுனால கை பட்டு கீறுற மாதிரி இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக நான் நகல் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். நெயில் பாலிஷ் வந்து அதே கலர் இருந்தது. அதை கலரை வச்சு நம்ம நல்லா திக்காக அடித்து விட்டுறலாம். இப்படி நம்ம அடித்து விட்டுட்டோம்னா எடுக்கும்போது அந்த பீங்கான் வந்து கீறாமல் இருக்கும், நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், பார்க்குறக்கும் ஒரு டிசைன் மாதிரியே இருக்கும். நீங்கள் கலராகவும் போட்டு விடலாம். அந்த ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் போட்டு விட்டாலும் இன்னும் அருமையாக இருக்கும். அந்த ஒயிட்டு தான் என்கிட்ட இருந்தது, அதனால் அதை மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடஞ்சிச்சின்னா இதை மாதிரி நீங்கள் டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க, அடுத்து வந்து நம்ம வந்து சாலு சேரீயெல்லாம் கட்டும்போது வந்து பின்னு போடுவோம். அந்த பின்னு வந்து இறங்கி அந்த இடத்த அப்போ ஆசையாக இருக்கிற சாலோ சேரீயோ அதை தாங்க கிழிச்சிரும். எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு அழகாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கும் நமக்கு அந்த சாலு, அதைத்தான் ரொம்ப கிழிச்சிரும். அது கிழியாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பின் எடுத்துக்குங்க. அந்த முனை இருக்குது பார்த்திங்களா, உள்ள அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த நெயில் பாலிஷை போட்டு விடுங்க. நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சேரீயோ சாலோ எந்த கலரில் குத்துறீங்களோ அந்த கலராக கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா அது சால் வந்து இந்த பக்கம் நகராது. நம்ம எப்படி குத்துறோமோ அப்படியே இருக்குங்க. அந்த இடம் கிழிஞ்சி போகிறதுக்கு ரொம்ப கம்மி சான்சஸ்ஸு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பசங்க ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிற ரிப்பன் தாங்க. கழட்டி அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாச்சும் போட்டுருவாங்க. அப்புறம் ஒன்றை காணும் நமக்கு தேடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்குது, இந்த ரெண்டையும் நல்லா ஒன்றா அழகாக சூப்பராக மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா நம்ம உடச்சி குத்துற கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, டிக்டாக் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கிளிப் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப் எடுத்து ஒரு 2 இடத்து இதில் போட்டு வச்சிங்கன்னா அந்த ரிப்பன் வந்து அந்த போடுற ஃபேஸும் கம்மியாக பிடிக்கும், அந்த தொலையாமையும் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 கிளிப் போட்டுக்கலாம். நம்ம 2 ரிப்பன் கெட்டியாக மடித்ததுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று போட்டுருங்க. நம்ம எங்கே தூக்கி போட்டாலும் கலையாமல் இருக்கும், தொலைஞ்சி போகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோடய சேனலை, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேண்ட்டு தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எப்படி மடிக்கலாங்கிறத நான் காமிக்கிறேன். பேண்ட்டை வந்து பசங்க எப்படினாலும் நம்ம எடுத்து வச்சா பீரோவில் வச்சு டக்குன்னு இழுத்து எல்லாம் களைச்சி போட்டுருவாங்க. நம்ம எப்படி மடித்தாலும் இது கலையாமல் இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த பட்டனை நல்லா போட்டு விட்டுடலாம். அந்த இடுப்பு சைஸில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டனை முதல்ல நல்லா மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு நல்லா நீட்டுக்காக அப்படியே மடித்து விட்டுருங்க. நீட்டுக்காக போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு கீழே ஒரு ஃபோல்ட் மடிங்க, மறுபடியும் ஒரு ஃபோல்ட் மடிங்க, மேலேருந்து ஒரு ஃபோல்ட் மடிங்க. மடிச்சுட்டு அதில் பேக்கெட் மாதிரி நமக்கு தெரியும். அந்த பேக்கெட்டுக்குள்ளே அந்த இதை நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. உள்ளே சொருகி விட்டுருங்க. நல்லா சொருகி விட்டு நீங்கள் போடுறப்ப நீங்கள் எப்படி தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டால் கூட உங்களுக்கு வந்து இது நகராது. நம்ம பசங்க அடுக்கி வச்சுருந்தா கூட களைச்சி போட்டால் கூட அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மடிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே தூக்கி அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோ அழகாக கீழேயே அந்த பக்கம் நகராது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பட்டனை போட்டுக்குங்க. போட்டால் தான் உங்களுக்கு அது கலையாமல் இருக்கும். பாக்கெட் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால தான் போட்டுட்டு உங்களை மடிக்க சொல்கிறேன். எப்படி தூக்கி போட்டாலும் கலையவே கலையாது. மேலேருந்து தூக்கி போட்டால் கூட எனக்கு கலையாதுங்க. பேண்ட்டை இனிமேல் இப்படியே மடித்து வைங்க. நெக்ஸ்ட் இப்போலாமா, என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி லப்பர் பேண்ட்டு தாங்க
எங்கேயாவது வாங்கி வச்சுட்டு எங்கேயாவது மறந்துடுவோம். நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மறந்தே போயிடுவாங்க, வருஷ கணக்கில் மறந்தே போயிடும். அந்த மாதிரி நம்ம ஞாபகமாக எடுத்து மாட்டுறதுக்கும் தொலையாமல் இருக்கிறதுக்கும் பசங்களை எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போடாமல் இருக்கிறதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. மெட்டல் வளையல் தாங்க, குழந்தைங்க வளையல் தான் எடுத்துக்க. நெளிஞ்சு போனது வளைஞ்சு போனது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாட்டியாச்சு பாருங்கள். அப்புறம் சேர்த்துடலாம். இதை ஒரு நீங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருந்தீங்கன்னா அது மேலேயே ஒரு ஆணையோ எங்கேயோ ஒரு ஆங்கர்லேயே எங்கேயாவது மாட்டி வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு எடுத்து நம்ம மாட்டுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நான்லாம் நிறைய இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வாங்கி மாட்டாமலே தூரப்பட்ட நாட்களும் உண்டு, மறந்துடுங்க. அதனால் தொலைஞ்சி போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டல் வலையில் போட்டு வைங்க, பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்குதுமே. இந்த மாதிரி டார்கேஷன் பண்ணி வாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வந்து நிறைய டிக்டாக் கிளிப் இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து நமக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் வரும் பார்த்திங்களா, அதில் நல்லா கெட்டியாக நல்லா சைனிங்கான அட்டையை ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ரெண்டாக நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டிக்டாக் கிளிப் எல்லாமே லைனாக மாட்டி விட்டுடலாங்க. சின்னது பெருசு எல்லாமே மாட்டலாம். நம்ம இது கிண்ணத்தில் போட்டு வச்சாலும் மிஸ் ஆகிடும், இங்கே கழட்டி வச்சாலும் மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கிளம்பும் போது நமக்கு தேடுற வேலையே அதுவே எங்கேயாவது கிளம்பும்போது ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க. காணோன்ட்டு ரொம்ப டென்ஷனும் ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்க நம்ம எடுத்து பொறுமையாக எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட எல்லா கிளிப்பும் எடுத்து இப்படி மாட்டி விட்டு வச்சுருங்க. பசங்களும் எடுத்து குத்துறதுக்கு ஈஸியாக எடுத்து குத்திட்டு போவாங்க, நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த அட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சூப்பராக நிற்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். சூப்பராக எல்லாத்தையும் மாட்டி விட்டுலாம் பாருங்கள். சூப்பராக மாட்டிச்சுன்னு பார்த்தீங்க, பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் தட்டி விடுங்க. பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெத்திலெலாம் குங்குமம் வைப்போம். குங்குமம் வைக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகும், அந்த இடத்துல அரிப்பெடுக்கும். அப்படிலாம் ஆகாமல் கலையாமல் குங்குமம் விளக்குக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வேஸ்லின் இருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக குங்குமம் எதில் வைக்க போகிறோமோ அதில் லைட்டாக தொட்டு வைங்க. ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தொட்டு வச்சா போதும். தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து குங்குமத்தை அதில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா குங்குமம் கலையவும் கலையாது. நமக்கு வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த இடமும் அலர்ஜி ஆகாமல் இருக்கும். அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க பாருங்கள். இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு டிப்பு யாருக்காக ஒருத்தர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் பண்ணி லைக் ஆன் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுருங்க. நான் வீடியோ போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ நான் இன்னும் நிறையா போடுவேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஏற்கனவே இருக்கிற வீடியோவும் போய் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய், சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.